பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் நாம் இந்த வாரத்திலும் நாம் கூடி ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜெப நேரத்தை தந்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போது நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்க போகிறோம். சரியா? எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நான் கடந்த நாட்களில் ஹவ் டு வாக் வித் காட், தேவனோடு நடப்பது எப்படி, அதை குறித்து ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி அது தொடர்ச்சியாக சில ஆலோசனைகளை சொல்லி வருகிறேன். இன்றைக்கும் சில காரியத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். சரியா? ஆண்டவரோடு நடக்க விருப்பமா? குட்டி பிள்ளைகள் கூட நீங்கள் ஆண்டவரோடு நடக்கலாம். வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், வயதானவங்க, நமக்குள்ள ஒரு தவறான எண்ணம் என்னென்னா, ஆண்டவரோடு நடக்கணும்னா அதெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள், அதெல்லாம் ஊழியக்காரங்க, அவங்க தான் நடக்க முடியும்னு நினைக்கிறோம். தவறானது. வேறு புஸ்தகத்தில் வாசித்தால் ஆபிரகாம் கர்த்தரோடு நடந்தார், ஏனோக்கு தேவனோடு நடந்தார், முதலாவது ஆதாமோடு ஆண்டவர் நடந்தார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆண்டவரோடு நடக்க முடியும், வியாபாரிகள் ஆண்டவரோடு நடக்க முடியும், ஜட்ஜஸ், லாயர்ஸ், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் ஆண்டவரோடு நடக்க முடியும். ஆண்டவர் நம்மோடு நடக்க நம்மை காட்டிலும் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். முதல்ல விசுவாசிங்க. ரெண்டாவது, ஆண்டவரோடு நடப்பதற்கு தேவனுக்கு பிரியமானதை சோதித்து பார்த்து அதை நிறைவேற்றுங்க. ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. உங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள அர்ப்பணித்து. ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. ஆண்டவர் கடினமாய் நடத்துகிறவர். என்ன நடக்கணும், என் கூட நடக்கணுமா, எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போடு அப்படிலாம் சொல்ல மாட்டார். வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை நான் கலர் ட்ரெஸ் போடுவேன், போடுங்க. ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது. ஆண்டவர் விரும்புகிறது என்ன, எதிர்பார்க்கிறது என்ன, அதை வேத புஸ்தகத்திலேருந்து அறிந்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திரும்பி பாருங்கள். அடுத்தது பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியுடைய நிறைவு இல்லாமல் நீங்கள் ஆண்டவரோடு நடக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவோடு நம்ம நெருங்கி நடக்க உதவி செய்கிறவர். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், அதை குறித்து ரோமர் 8:14 வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே அவர் பேசுவார். அப்போ ஆண்டவர் பேசுவது பல காரியம். சில சமயத்தில் தரிசனத்தின் மூலமாய் பேசுவார். தரிசனம் என்பது நீங்கள் கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க, விழிச்சிருப்பீங்க, உங்கள் கண் மூடி இருக்கும். அப்போ அந்த காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு காட்சியை பார்ப்பது, அது தரிசனம். நீங்கள் கண்ணை திறந்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. கண்ணை மூடுனா அந்த காட்சி பார்ப்பீங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பார்ப்பது, அது தரிசனம். அதன் மூலமாக ஆண்டவர் பேசுவார். சில சமயம் இயேசுவையே நீங்கள் அதன் மூலமாக தரிசிக்க முடியும். சில சமயம் உடைய வார்த்தை வெளிப்படும், அது தரிசனம். சொப்பனத்தின் மூலமாய் பேசுவது என்பது நீங்கள் நல்லா நித்திரை பண்ணும்போது சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் சில காரியத்தை நம்மோட பேசுவார், சொப்பனத்தில் வெளிப்படுவார், அது கர்த்தர் பேசுவார். ஆனால் சில சமயம் முகமுகமாய் நேரடியாக ஆண்டவர் பேசுவார். அது எல்லாருக்கும் கிடையாது, எல்லா சமயமும் கிடையாது. சிலருக்கு சில சமயத்தில் தான் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். மற்றபடி பெரும்பாலும் ஆண்டவர் பேசுவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய ஆவியிலே பேசுவார். மனிதனுடைய ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் தொடர்பு கொள்ளும்போது ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். யாரோ என் உள்ளத்தில் பேசின மாதிரி இருந்துச்சு சொல்லுவார்ல, அது. அப்போ ஆவியானவர் ஏவுவார், நம்மை தூண்டுவார். அதன் மூலமாக நம்ம தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியும். நான் சொன்னேன், அதுக்கு அதிகாலையில் எழும்பி அவரை தேடணும். மோசே அதிகாலையில் எழும்பி தேடினார். மாலையில் இயேசு கிறிஸ்து காலை மாலை நேரத்தில் ஆண்டவரோடு தனித்திருந்தார். முக்கியமானது, ஆண்டவரோடு நீங்கள் நடக்கணும், ஒரு உன்னதமான அனுபவத்தை பெறணுமானா ஆண்டவருக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் நேரம் அதிகமாக எடுத்து அவசரம் போன ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சோம், ஒரு பைபிள் வாசித்தான் வந்தோம், அந்த அவசரம் கூடாது. நிதானமாக உட்காரணும். அதுக்கு தான் அதிகாலை நேரத்தில் எழும்புனீங்கன்னா டைம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் காலையில் அப்புறம் 6 மணிக்கு மேலே பிஸி ஆகிடுவீங்க, வேலை புறப்படணும், செய்யணும், பொறுப்புகள் அப்படி வந்துடும். அதனால தான் அதிகாலையில்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க முடியும். நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரை துதித்து பாடியோடைய பிரசன்னத்தில் களி கூர்ந்து ஜெபிச்சு காத்திருக்கும்போது ஆண்டவர் பேசுவார். இப்போ என்ன அனுபவம் என்னென்னா, நான் ஒரு ப்ரேயர் டைரி வச்சுருப்பேன். அந்த ப்ரேயர் டைரியில் 2 காரியம் இருக்குது. ஒன்று என்னுடைய ஜெப குறிப்புகள் தான், என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்
அதெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். ஊழியத்துக்கு என்னென்ன காரியம் செபிக்கணும், என் ஃபேமிலிக்காக, என் பர்சனலாக என்னென்ன காரியம் செபிக்கணும், அதெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபம் செய்வேன். அது அடுத்தது ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பது. இதில் எனக்கு ஆலோசனை வேணும். அப்போ ஆண்டவர் சொன்னார் சங்கீதம் 32:8 உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ அதில் எதில் ஆலோசனை வேணும்? ஆண்டவரை இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்யணும், இதில் உங்களுடைய ஆலோசனை என்ன, இதில் நான் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஊழிய அழைப்பு வந்திருக்குது, நான் போகலாமா வேண்டாமா, இந்த மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க, நான் போகணுமா போகக்கூடாதா எனக்கு சொல்லுங்கள். அது மாதிரி அதுக்கு தனி ஒரு காலம் வச்சுருப்பேன். அதை எழுதி வைத்து தேவ சமூகத்தில் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஜெபம் செய்வேன். ஊழியத்துக்கு அழைப்பு வந்தால் கூட எழுதி வச்சு என்னை இந்த ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்க, நான் போகணுமா அப்படின்னு கேட்பேன். அப்போ ஆண்டவர் பேசும் வரைக்கும் நான் சில சமயம் ஒரே நாளில் பேசிவிட மாட்டான். சில சமயம் சில நாட்கள் நான் காத்திருந்து ஜெபிக்க ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவனுடைய பதில் கிடைக்கும். சில எஸ் நோ அல்ல அப்படி கர்த்தர் பதில் கொடுத்துருவார். அப்போ அப்படி எழுதி வைத்து ஜெபிப்பது. அப்போ இந்த தேவனோடு பேசுகிறதுக்கு தடைகள் என்ன தடை காணப்படும்னா, மாம்ச சிந்தை, உலக காரியம், உலகத்தின் கவலைகள். இந்த ஒரு மனம் எனக்கு வரவே மாட்டேங்குது. சொல்ல காத்திருந்தால் ஒரு மனம் வரமாட்டேங்குது, சிந்தனையில் அப்படியே குழப்பமாயிருதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போது முதலாவது தேவனுக்கும் உங்களுக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குதுன்னு முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளணும். சும்மா போய் அப்படியே ஜெபிச்சிட முடியாது. ஆண்டவரோடு உங்களுடைய ஃபெல்லோஷிப் எப்படி இருக்குது. இப்போ செல்ஃபோன் இருக்குது, ஆன் பண்ண உடனே முதல்ல எதை பார்ப்பீங்க? டவர் எப்படி இருக்குது, கனெக்ஷன் கரெக்டாக இருக்குதா. நீங்கள் முதல்ல டவர் தானே செக் பண்ணுவீங்க. செல்ஃபோன் ஆன் பண்ண உடனே டவர் இருக்குதா, இப்போ பேசுனா கனெக்ஷன் கிடைக்குமா, ஓகே டவர் ஃபுல்லாக இருக்குது, இல்லை ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா தெளிவாக பேச முடியாத, அதில் கொஞ்சம் கட் ஆகுமே, அப்போ சரியாக கனெக்ஷன் கிடைக்கணும், அதில் கவனம் செலுத்துறீங்கல்ல. அதே மாதிரி ஆண்டவரோடு நம்ம பேசணுமானா ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு கரெக்டாக இருக்குதா, டவர் கரெக்டாக ஃபுல்லாக இருக்குதா கவனிக்கணும். சில சமயம் ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்போது ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள தொடர்பில் ஏதோ உரசல் இருக்குது, குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். முதல்ல அதை கண்டுபிடிச்சி ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி உங்களை சரிப்படுத்தி கொள்ளணும். சில சமயம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது முதல்ல நான் என்ன செய்கிறேன்னா ஆண்டவரை துதித்து பாடுவேன். முதல் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடும்போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அல்லது அவருடைய பிரசன்னம் தடைப்படுவதை உணர முடியும். இல்லை அவருடைய பிரசன்னம் தடைப்படுது, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. அப்போ உடனே நான் தேவ சமூகத்தில் ஆண்டவரை என்ன நான் உண்மை துக்கப்படுத்தேன்னு ஏதாவது செய்துட்டேனா, உண்மை துக்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நான் பேசிட்டேனா நடந்துட்டேனா என்னை உணர்த்துங்க, எந்த குறையாக இருந்தாலும் நான் என்னை உணர்த்துங்க ஆண்டவரை, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தாழ்த்தி ஜெபிக்கும்போது அப்போ ஆவியானவர் தெளிவாக உள்ளத்தில் சில தவறுகள் குறைகளை சுட்டி காண்பிப்பார். அப்போ அதை தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ அறிக்கை செய்து விட்ட உடனே இறக்காப்பா அதை அறிக்கை செய்கிற ஆண்டவரே இது தவறு தான், மன்னியும், உண்மை துக்கப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, பாவத்தினால் உங்களை சங்கடப்படுத்திட்டேன் அப்படின்னு ஜெபித்த உடனே ஆண்டவர் நம்மோட கனெக்ட் ஆகிடுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை நம்மோட கனெக்ட் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த தடைகள் என்னென்னு கண்டுபிடிச்சு அதை அறிக்கை செய்திடணும். சில சமயம் கவலை, உலக கவலையை அழுத்திடும், அது தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ கவலையை முதல் ஆண்டவர் பாத்தில் வச்சிடணும். எனக்கு இந்த பிள்ளைகளை குறித்த கவலை, கணவரை குறித்து, மனைவி குறித்து, பணப்பிரச்சனை எல்லாத்தையும் நான் வச்சிடறேன் ஆண்டவரை, முதல்ல அதை வச்சிடணும். அதை வச்சுட்டா ஃப்ரீ ஆயிரும். அப்போ கவலை கூட தடைப்படுத்தும், சோர்வு தடை கொண்டு வரும், பாவம் தடை கொண்டு வரும். அது மாதிரி தடை உண்டு பண்ணுகிற பல காரியம். தேவ சமூகத்தில் போகும்போது ஆவியானவர் அதை உணர்த்தும் போது அதெல்லாம் அறிக்கையிட்டு நீங்கள் சில நம்முடைய நேரம் அப்போ வசனத்தை தியானிக்கணும். பைபிள் வசனத்தை தியானிக்கும் போது இந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். வசனத்தை வாசி தியானிக்க அப்போ அதற்கு நீங்கள் சில நம்முடைய நேரம் எடுத்துக்கொள்ளணும். துதிக்கவும், வசனத்தை தியானிக்கவும், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை சரிப்படுத்தி கொள்ளவும் சில நம்முடைய நேரம் எடுத்த உடனே ஆவியானுடைய பிரசன்னை நிரப்பி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு கனெக்ஷன் உண்டாயிரும். அப்போ அவரோட தொடர்பு வந்துட்டால் அவ்வளோது. அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அவர் உங்களோட பேசுவதை உணர முடியும், அழகாக உங்களை வழி நடத்துவார். அப்போ ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கல, நான் என்ன செய்யணும், இது செய்யலாமா, அப்படி செய்யக்கூடாதா, அழகாய் கர்த்தர் உங்களோட பேசுவதை உணர முடியும். இது எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அந்த அனுபவத்தில் வந்தால் தான் தெரியும். அதற்கு தான் நீங்கள் ஆண்டவரிடத்தில்
மனம் திறந்து பேசணும். உங்களுடைய உங்கள் குறைகள், பலவீனம், சோர்வு, கவலை எல்லாத்தையும் சொல்லலாம். ஆண்டவர் எதை தவறாய் விளங்கி கொள்ள மாட்டார். நான் தேவ சமூகத்தில் ஜெபரிக்க போனால் எல்லாத்தையும் மனம் திறந்து சொல்ல, ஆண்டவரே இன்றைக்கி நான் சோர்வாக இருக்கிறேன், எனக்கு இந்த காரியம் கொஞ்சம் சோர்வாக இருக்குது, இந்த காரியம் கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு துக்கமாக இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். மனம் திறந்து நான் மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்டுன்னா எல்லாத்தையுமே சொல்லுவீங்கள்ல. தகப்பன் தாயார்கிட்ட கூட ஒரு லிமிட்டாக தான் பேசுவீங்க, குறிப்பிட்ட இதை தான் சொல்லணும் சொல்லக்கூடாது. ஆனால் ஃப்ரெண்டுன்னு வந்துட்டால் எல்லாத்தையும் சொல்லுவீங்கல்ல. நான் கடந்த வாரம் சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக மாறிடுங்க. எல்லாத்தையும் மனம் திறந்து பேசுங்க. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி, ஆண்டவரே யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்கள்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, இந்த மாதிரி தவறாக நான் உணர்கிறேன், இந்த மாதிரி எனக்கு சோதனை வருது, இதில் அடிக்கடி வீழ்ந்துடுறேன், இந்த காரியத்தை என்னால் விட முடியல, இந்த காரியத்தில் டக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது, இந்த காரியத்தில் இப்படி செய்துடுறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மனம் திறந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசலாம். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு உதவி செய்வார். அவர் ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு ஃப்ரெண்டாக நம்மக்கிட்ட பேசி நீ பயப்படாத, நான் உனக்கு என்று தைரியப்படுத்தி அவர் அழகாய் நடத்துவார். நீங்கள் வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 25 அதிகாரம் 22, 23 ரெபெக்காள் கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தாள். அப்போ விசாரிக்கிறது ஒரு ஜெபம். நம்ம கேட்குறது தான் ஜெபம்னு நினைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கணும். ஆண்டவரே நான் என் பிள்ளைகளை இது படிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் விருப்பம் என்ன, உங்களுடைய சித்தம் என்ன சொல்லுங்கள். ஜெபிக்கணும். ஒரே நாளில் பதில் கிடைக்காது. இங்கே காத்திருக்கணும், ஆண்டோட பேசணும், எழுதி வைத்து ஜெபிச்சுட்டே இருக்கணும். என் பிள்ளைகளை என்ன படிப்பு படிக்க வைக்கிறது, எந்த காலேஜில் படிக்க வைக்கிறது, நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், ஆண்டவர் பதில் தருவார். ஆண்டவர் இதை செய்யலாமா வேண்டாமா எழுதி வச்சு கேட்டு பாருங்களேன். நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். நம்ம இதெல்லாம் செய்கிறது இல்லை, அதான் நம்முடைய ப்ராப்ளமே. ஆனால் உடனே சொல்ல, ஆண்டு பேச மாட்டேன், எனக்கு தகுதியே கிடையாது அப்படிலாம் உடனே ஒதுக்கிறோம். நம்ம நேரத்தை கொடுக்கறதில்லை. அதுக்கு மாற்றப்பட்டு கொண்டே ஆண்டவர் பேச மாட்டார், சும்மா விசுவாசத்தில் போனால் போதும் இப்படி சொல்ல காரணம் சோம்பேறிகளுடைய வார்த்தை. ஏன்னா நம்ம ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட டைம் கொடுக்கறதில்ல, காத்திருக்க டைம் கொடுக்காது தான் நம்முடைய பிரச்சனை. அதனால் பாருங்கள், ரெபெக்காள் போய் காத்திருக்கிறான், ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறா, ஏன் ஆண்டவர் என் வயிற்றில் சண்டை நடக்குது, என்ன எனக்கு விளங்கலையே. அப்போ ஆண்டவர் காத்திருந்தோடனே சொல்ல, மகளே 2 குழந்தை வயிற்றில் இருக்குது, 2 பிள்ளைகள். தெளிவாக அவனுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிற பைபிளில் வாசிக்கிறோம்ல. யாக்கோபு பாருங்கள், ஆதியாகமம் 32, 9-12 வாசித்தீங்கன்னா யாக்கோபு அழகாக தேவனோட தனித்திருந்து ஜெபம் பண்ணுகிறான். இந்த ஜெபத்தில் நீங்கள் நல்ல கூர்ந்து பாருங்கள். ஒவ்வொன்றும் நீங்கள் வாசித்து தியானிச்சா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய காரியத்தார். யாக்கோபு ஜெபித்தார், போராடினார், அவ்வளோதான் நமக்கு தெரியும். யுத்தம் பண்ணினார், ஜெயிச்சிட்டார், கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார், அவ்வளோதான் சொல்ல. அவர் என்ன ஜெபம் பண்ணார் பாருங்கள். அந்த ஆதியாகமம் 32, 9-12 பாருங்கள். முதலாவது, திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தேவனை நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதை ஞாபகப்படுத்துகிறார். 2வது 10ஆம் வசனத்தில், நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, தன்னை தாழ்த்துகிறார். இதுக்கெல்லாம் நான் பாத்திரவானே கிடையாது ஆண்டவரே, தன்னை தாழ்த்துகிறார். இப்போது இந்த ஆசீர்வாதம்லாம் நீங்கள் தான் தந்தது, வெறும் கையாக போனேன். நீங்கள் என்றைக்காவது ஆண்டோடு சொல்லியிருக்கீங்களா, எனக்கு படிப்பு கொடுத்தீங்க ஸ்தோத்திரம், வேலை கொடுத்தீங்க ஸ்தோத்திரம், பிஸ்னஸ் கொடுத்தீங்க ஸ்தோத்திரம், ஒரு குடும்பம் தந்தீங்க ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறீங்களா? அங்கே யாக்கோபு சொல்கிறார், நன்றியோட மனந்திறந்து சொல்கிறார். அடுத்தது 11ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியம். 11ஆம் வசனம் பாருங்கள், ஆதியாகமம் 32:11, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். சரிங்களா? அவன் தன்னுடைய இருதயத்தை திறந்து பேசுகிறான். நான் பயந்திருக்கிறேன் ஆண்டவரே, அவன் என்னை அழிச்சிருவானோ, என் சகோதரன் கைக்கு தப்புவியும், நான் 20 வருஷத்துக்கு முன்னால் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அவன் எனக்கு பழி வாங்கிடுவான்னு பயந்திருக்கிறேன். மனம் திறந்து பேசுகிறாரு. நம்ம மனத்தை ஆண்டவர்கிட்ட திறக்கிறதே இல்லை, அதான் நம்முடைய ப்ராப்ளமே. அதனால தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு. முதல்ல ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் மனம் திறந்து பேச. நான் சொல்ல, ஆண்டவர் இது எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் கலக்கமாக இருக்குது, என்ன பண்ணேன்னு தெரியல, இந்த நினச்சா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சோர்வாக இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனை, ஊழியத்தில் வர பிரச்சனை, யாராவது ஒருத்தர் பேசுகிறான்னு கேள்விப்பட்டால் மனசில் வைக்க மாட்டேன், உடனே ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். இப்படி நான் கேள்விப்படுறேன், எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சோர்வாக இருக்கேன், நான் என்ன பண்ணட்டும்,
இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் பேசுவார். எதுக்கு பயப்படுற, எதுக்கு சொன்ன போகிற, யார் உன்னை குறித்து என்ன சொன்னானே, நான் உன்னை குறித்து என்ன சொல்கிறேன்றது தான் முக்கியம். மனிதங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஒன்றும் கலங்கார லீவே தூசியை போல் அப்படி தட்டி போட்டு போய்கிட்டே இரு. அது ஒவ்வொன்றுக்கும் அழகாய் நடத்துவார். நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் மனம் திறந்து பேசுங்க. எனக்கு ஆஃபீஸில் இந்த பிரச்சனை, இப்படி ஒரு சோதனை, நான் என்ன பண்ணுறது, என் பிஸ்னஸில் இப்படி ஒரு கஷ்டம், நான் என்ன பண்ணுறது, என் வீட்டில் என் குடும்பத்தில் எனக்கு இந்த மாதிரி நெருக்கம், என்னை யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் மனம் திறந்து பேசுங்க. யாக்கோபு பேசினார் பார்த்தீங்களா? அப்போ தான் நீங்கள் ஆண்டவரோடு நடக்க முடியும். 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தால் 2 பேருக்குள்ள ஒளிவு மறைவே இருக்காது, எல்லாத்தையும் பேசிடுவாங்க பார்த்தீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் இயேசுவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பழகுங்க. அவர்கிட்ட எல்லாம் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, எங்கள் அம்மா என்னை திட்டாங்க, எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது, நானும் மனுஷன் தானே ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் அழகாக உங்களோட பேசுவார், ஆலோசனை தர. உங்கள் அம்மா தானே, உன் தாய் தானே, உன் மேலே அன்புனால தானே திட்டுறாங்க, மன்னிச்சிரு. அழகாக பேசுவார், கற்றுக்கொடும். எங்கள் அப்பா என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி சண்டை போடுறாங்க, என்கிட்ட அன்பே காட்டுறதில்லை, எங்கள் குடும்பத்தில் பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க. கர்த்தர்கிட்ட பேசுங்க. ஒவ்வொன்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் அந்த பழக்கத்துக்கு வாங்க. எதையும் இயேசுக்கு மறைக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த வார்த்தையிலே நம்ம தப்பிச்சு போய் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஜெபிக்கிறதில்ல, காத்திருக்கிறதில்ல. கேட்டால் எல்லாமே அவருக்கு தெரியுமே. அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போய் மனம் திறந்து பேசுகிறீங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அப்பாட்ட பேசுகிறீங்களான்னு தகப்பன் கவனிப்பார். நீங்கள் ஜெபத்தில் காத்திருந்து அவரோட பேசுங்க. அப்போ தான் அவர் உங்களோட நடக்க முடியும், பேச முடியும். பாருங்கள், நான் பயந்து இருக்கிறேன். அப்புறம் அடுத்த வசனத்தில் நீங்கள் இப்படி வாக்கு கொடுத்தீங்களே, பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அந்த நினைத்தருளுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மனம் திறந்து கர்த்தரோடு பேசுவார். இன்னொன்று பாருங்களேன், 2 நாளாகமும் 20:12 பாருங்கள். அங்கே யோசபாத் ஜெபம், அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஜெபம். 2 நாளாகமும் 20:12 யோசபாத் என்ற ராஜா தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு நல்ல தேவ மனிதர். அவருக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் எழும்பி யுத்தம் பண்ண வர்றாங்க. அவர் ஜெபிக்கும் போது சொல்கிறார் பாருங்கள், 12 நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 20:12 564 பக்கம். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அவர் சொல்லார், இந்த ஏராளமான கூட்டம் எனக்கு பலன் இல்லை, அவங்களை எதிர்த்து நிற்க. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதுன்னு எங்களுக்கு தெரியல, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. I don't know what to do in this situation, oh Lord. உங்களுக்கு அப்படி வருதில்லை, என்ன பண்ணன்னு தெரியல. அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். போய் முழங்கால நில்லுங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, என் பிள்ளைகள் இப்படி பண்ணுறாங்க, என் பையன் இப்படி பண்ணுறான், மகள் இப்படி பண்ணுறா, நான் ஆலோசனை சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல, இவங்களை எப்படி சரிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எப்படி வெளியே வரப்போகிறோன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு தெரியல. நான் அப்புறம் அவர் சொல்லுங்கள், ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது, அதனால் நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு வழி சொல்லணும். அப்படி காத்துருங்க. அப்போ ஆண்டவரோடு நீங்கள் நடக்கணுமானா எல்லாத்தையும் மனம் திறந்து கர்த்தர்கிட்ட பேசணும். உங்களுடைய சரித்திர வலி, எனக்கு இப்படி ஒரு வலி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது ஆண்டவரே, உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சரீரத்தில் உள்ள பிரச்சனை, மனதில் இருக்கிற பிரச்சனை, சிந்தனையில் வர்ற பிரச்சனை, சுற்றி எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் ஓப்பன் யுவர் ஹார்ட். ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும், அதான் முக்கியம். நீங்கள் தேவ சமூகத்தில் போய் அவங்கள்ட்ட பேசுனாங்க. பாருங்கள் பவுல் பாருங்கள், அப்போஸ்தலர் 9:6 சொல்கிறார், நீர் யாருன்னு கேட்குறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சொன்ன உடனே என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் 9:6, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், வாட் யூ வாண்ட் மீ டு டூ லார்ட், நான் என்ன செய்யணும். அதனால தான் ஆண்டவர் பவுல் அழகாக வழி நடத்தினார். நான் போய் கேட்பேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவர், இதுதான் காரியம், நான் என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் அப்போ அவர் சொல்கிறார், நீ தமஸ்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். 3 நாள் காத்திருந்த பிறகு தான் சொல்லப்படுகிறது. அது மாதிரி கர்த்தர் கைட் பண்ணுவார். அப்போ ஆண்டவரோடு நடக்கிறது என்பது அனுதின வாழ்க்கையில் தேவனுக்கு டைம் கொடுங்க, அவரோட பேசுங்க, அவர் விரும்புகிறபடி ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியம். எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவது ஆண்டவருக்கு பிரியம். இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவருடைய உள்ளம் மகிழும். இது எல்லாவற்றிற்கும் ரொம்ப தேவை என்னென்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். அவர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? ஆண்டவர் நம்மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன் என்று உங்களுக்கு தெரியுமா?
ஒரு சமயம் திறப்பின் வாசல் ஜெபம், அடுத்த நாள் திறப்பின் வாசல் ஜெபம். வெள்ளிக்கிழமை எனக்கு காலையிலேருந்து ரெக்கார்டிங், பிரசங்கம், ஆட்களை சந்திக்க ரொம்ப பிஸியான ஊழியமாகிவிட்டார். அதனால் ராத்திரி 11 மணிக்கு மேலே ஆகிட்டு நான் ஃப்ரீ ஆவதற்கு, நைட்டில் 11 மணி ஆகியோட சாப்பிட்டு முடித்து ஃப்ரீயாக அடுத்த நாள் திறப்பின் வாசல் ஜெபம். பொதுவாக அந்த நாள் அதிக நேரம் காத்திருந்து ஜெபிப்பேன். அதுக்கு டைமே எனக்கு கிடைக்கல, அவ்வளோ ஊழியங்கள், காரியங்கள். அதனால் எனக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம், நான் ஜெபிக்கலையே, காத்திருக்கலையே அப்படின்னு சொல்லி ராத்திரி 12 மணி எங்கள் வீட்டில் இருக்கிற ப்ரேயர் ரூமுக்குள்ளே நான் போகிறேன். பைபிளோடு போய், ஆண்டவரே, நான் நாளைக்கு திறப்பின் வாசல் ஜெபம், நான் போதுமான அளவு ஜெபிக்கலை, நீங்கள் செய்தி தரணும், நாளைக்கு எதுக்கு ஜெபிக்கணும், என்ன பேசணும், என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி காத்திருக்க எனக்கு டைமே இல்லாமல் போச்சு. இப்போ நான் வந்திருக்கேன், 12 மணிக்கு போய் முழங்கால் படிடுறேன். எனக்கு ரொம்ப அசதி, கண்ணை கூட திறக்க முடியல, அப்படியே கண்ணு மூடுது, சரீர பலவீனம், இருக்க முடியல. ஆனால் எனக்கு நான் நாளைக்கு திறப்பின் வாசல் ஜெபம் ஜெபிக்கணும், கத்தர் பேசணும்னு சொல்லி, ஆனால் கண்ணை கஷ்டப்பட்டு கண்ணை திறந்திருக்கிற, அப்படியே அசத்துது, தூக்கமாக வருது. ஆனால் நான் சொல்கிறேன், நான் நாளைக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே என்கிட்ட பேசணும், நாளைக்கு நான் போய் செய்தி கொடுக்கணுமே, ஆண்டவரே நீ நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு நான் அப்படியே உட்காந்து தூக்கத்தில் அசதியில் உட்காந்து ஜெபிக்க முயற்சி பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார், அழகாக பேச ஆண்டவர் சொன்னார், மகனே, யூ ஆர் ஸோ டயர்ட், கோ அண்ட் ஸ்லீப். ஆண்டவர் சொன்னார், நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற, போய் தூங்கு. நான் உனக்கு சொல்கிறேன், 4 மணி நேரம் தூங்கிட்டு அதிகாலை 4 மணிக்கு என் சமூகத்தில் கம் அட் 4 AM ஐ வில் ஸ்பீக் டு யூ. நான் உன்கிட்ட பேசுவேன், நான் உனக்கு சொல்லுவேன் என்ன செய்யணும்னு சொல்லி. கோ ஸ்லீப். எவ்வளோ நல்ல தகப்பம் பார்த்தீங்களா? அவர் கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு, இந்த நாள் முழுதும் நீ ஜெபிக்கலை, நாளை கூட்டம் போட்டு முழங்கால் போட்டு ஜெபி, அப்படி சொல்லலை. கோ அண்ட் டேக் ரெஸ்ட், தூங்கு. நான் 12 மணிக்கு வந்தேன், நல்லா இந்த டயர்டு, தூங்கிட்டேன். 4 மணிக்கு கரெக்டாக ஆண்டவர் எழுப்பினார். 4 மணிக்கு எழும்பி மறுபடியும் ஜெபாரிக்கு போனேன். முகெல்லாம் கழுவி பல்லு விளக்கிட்டு தேவ சமூகத்தில் போய் நின்றேன். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த ஒரு அழகாய் பேசினார். இன்றைக்கி இந்த மாதிரி மக்கள் வருவாங்க, இந்த செய்தியை சொல்லி இப்படியெல்லாம் மக்களுக்காக ஜெபம் பண்ணு, நான் அற்புதம் செய்வேன், அழகாய் பேசினார். எவ்வளோ அற்புதமான ஒரு நல்ல சிநேகிதன் அவர், பார்த்தீங்களா? அவரோட பழகுங்க. சும்மா எங்கோ கடவுள் இருக்கார், போய் ஜெபிச்சோ, வேணும் அதை தாரம் இதை தாரம் கேட்டோம் இல்லை. வாக் வித் காட், டாக் டு ஜீசஸ், ஹியர் ஃப்ரம் ஹிம். அவருடைய சத்தத்தை கேட்க பேசுங்க, நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களால் விட முடியாது. ஆண்டவர் ரொம்ப அழகாய் நடத்துவார். அப்போ ஆண்டவரை எனக்கு இந்த அனுபவம் தாங்க, நானும் உங்கள் கூட எல்லா காரியத்தை குறித்து நான் ஷேர் பண்ணணுன்றீங்களா? ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவர் மனதில் இருக்கிறத ஷேர் பண்ணும். அதை குறித்து அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் எப்படி தன்னுடைய காரியத்தை ஷேர் பண்ணுவார் என்று. அவருக்கு ஃப்ரெண்டாக மாறிட்டீங்கன்னா இப்போ ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் ஆண்டவர் பார்த்து கேட்கணும். இப்போ ஒரு நிமிடம் அப்படியே முழங்கால் போடுங்க, அல்லது எளிமை நின்று கொள்ளுங்க. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் ஓ லார்ட். நான் உங்களுக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறேன், சிநேகிதியாக இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு க்ளோஸ் வாக் வித் யூ மை ஜீசஸ். உம்மோடு கூட நெருக்கமாய் நான் வாழ நடக்க விரும்புகிறேன். எனக்கு அந்த அனுபவத்தை தாங்க, என்கிட்ட பேசுங்க. உங்கள் பாதபடியில் நான் காத்திருக்கணும், அதிகாலை எழும்பி நான் காத்திருக்கணும், உங்களோடு நான் பேசணும், உங்களுடைய குரலை நான் கேட்கணும், நீங்கள் என் கூட பேசணும், என்னை வழி நடத்தணும். ஐ வாண்ட் டு வாக் வித் யூ மை ஜீசஸ். உங்கள் கூடவே நான் நடக்கணும், என் கூட நீங்கள் கரம் பிடித்து என்னை நடத்தணும். என்னை ஒப்பு கொடுக்குறேன். குட்டி பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க, வாலிப மகளை ஜெபம் பண்ணுங்க, தகப்பனை தாயாரை ஜெபம் பண்ணுங்க. பேருக்காக ஜெபித்ததெல்லாம் போதும், கடமைக்கான வழக்கத்தின்படி ஜெபமெல்லாம் போதும். இயேசுவுக்கு க்ளோஸாக வந்துருங்க, அவங்க ஃப்ரெண்டாக மாறுங்க, அவர் கூட காத்துருங்க, அவரோட பேசுங்க, அவருடைய வார்த்தைக்காய் காத்துருங்க. அந்த அனுபவத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அபிஷேகத்தினாலே நிரப்புங்க, ஆவியினாலே நிரப்புங்க. எனக்கு அந்த கிருபை தாங்க கேளுங்க. தகப்பனை பிள்ளைகள் கேட்குறாங்கப்பா, உங்கள் கூட அவங்க நடக்கணும், உங்களுடைய குரலை கேட்கணும், உங்கள் கூட ஃப்ரெண்டாக அவங்க பழகணும், உங்கள் கூட நெருக்கமாக வாழணும், உங்களுக்கு பிரியமானபடி அவங்க வாழணும். அந்த அனுபவத்தை கொடுங்க. அந்த குட்டி பிள்ளைகளுக்கு கொடுங்க, இந்த வாலிப மகளுக்கு கொடுங்க, இந்த வாலிப மகனுக்கு அந்த அனுபவத்தை தாங்க, இந்த வயதான தாய் தகப்பன்மாருக்கு தாங்க, இந்த சகோதரிக்கு இந்த சகோதரனுக்கு தாங்க, இந்த ஊழியக்காரருக்கு கொடுங்க, இந்த பாஸ்டருக்கு இந்த ஊழியக்காரருக்கு அந்த அனுபவத்தை கொடுங்க, அந்த அனுபவத்தை கொடுங்க. எல்லாருக்கும் அந்த அனுபவத்தை கொடுங்க. எங்களோட பேசுங்க, எங்களோட இடைபடுங்க. நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அனுபவத்தை
கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்கள் குரலை அவங்க கேட்கட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய ஆவியினாலே நிரப்புங்க. ஆவியானவர் வழி நடத்துதலை கொடுங்க. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.